கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புள்ள தேவஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை தியானிக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியங்க. அந்த தியானிக்க அத உட்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கும், ஆவி, ஆத்துமா எல்லாத்துக்கும் தேவையான ஆரோக்கியமும், புஷ்டியும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து வழிநடத்துறார். இத நம்மளுக்குள்ளவே வச்சிருக்க முடியாது. அது வெளியில கண்டிப்பா பொங்கி வழியும். அது பொங்கி வழியும்போது அநேகருடைய வாழ்க்கைக்கு அவைகள் ஆசீர்வாதமா இருக்கும். அதை இந்த வீடியோ மூலியமா உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். உங்க வாழ்க்கைக்கு அவைகள் பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15, 16 படிக்கும்பொழுது ரொம்ப ஒரு ஆச்சரியமுள்ள காரியத்தை நான் கண்டேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லா ஆண்டவர துதிச்சிருப்பாங்க, கனப்படுத்தியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த வசனத்தில பவுல் புதுசா ஒரு வேர்ட ஆட் பண்றாரு. அந்த வேர்ட படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. "என்ன ஆண்டவரே! இந்த மாதிரிலாம் உங்கள வர்ணிச்சு பேசியிருக்கிறார்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூரிப்படைஞ்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல ஒரு பெரிய மனுஷன நம்ம கௌரவப்படுத்தணும், மரியாதை செலுத்தணும்னு என்ன பண்ணுவோம்? மாலை போடுவோம், சால்வை போடுவோம். சால்வை போட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்துவோம். பவுல் அந்த நாட்கள்ல சிறப்பா ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. சிறப்பா ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு மேட்டுமையான காரியமும், ஒரு மேன்மையும் எனக்கு வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, அவர் எல்லாத்துக்கும் பாத்திரர். என் நசரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே அப்படின்னு சொல்லி, அவருடைய பாதத்தில எல்லாத்தையும் சமர்ப்பிக்கும் வண்ணமாக இந்த ஆராதனை இருக்குங்க. இது ஆராதனைன்னு தான் சொல்ல முடியும். எகிறி குதிச்சு, துள்ளி குதிச்சா தான் ஆராதனை அப்படின்னு கிடையாது. அவர் புகழ்ந்து வர்ணிச்சு பேசுறதே ஒரு பெரிய ஆராதனை. இந்த ஆராதனைய நான் படிக்கிறேன். வாழ்க்கைக்கு அவள் பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். 15வது வசனம். அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தாவும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் அப்படின்னு சொல்லி, அவருக்கு புது ஒரு ஒரு நாமத்த பவுல் என்ன பண்றாருன்னா, அவருக்கு முடிசூட்டுறாரு. நெறைய ராஜாங்கள் தோன்றியிருப்பாங்க. நெறைய மக்களுக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க. அந்த ராஜாவ கடவுளா பார்த்திருப்பாங்க. ஐயோ! எனக்கு சாப்பாடு போடுறாரு. எனக்கு ஃப்ரீயா அதெல்லாம் குடுத்துருக்காரு. எனக்கு இவரு தான்ப்பா இனிமேல் கடவுள் அப்படின்னு நெனைக்கலாம். நியாயம் விசாரிக்கிறவர் வந்திருக்கலாம், தீர்க்கதரிசி வந்திருக்கலாம், மருத்துவர் வந்திருக்கலாம். எல்லாம் அவங்களோட காரியங்கள செஞ்சுட்டு ஒரு நாள் மரிச்சு தானே போயிருப்பாங்க. ஆனா இவரு வந்தாரு, செஞ்சாரு எல்லாமே. ஆனா மரிச்சு முடியல அவரால. மரணமே அவர பார்த்து பயந்தது. மரணம் தோற்று போனது அவருக்கு முன்னாடி. சிலுவையில் மரணத்தை வென்றவர். அவர் இன்று வரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துன்ற நாமத்துக்கு சொந்தக்காரர். அவர தான் குறிச்சு வர்ணிச்சு பேசுறார் பவுல். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் அப்படின்னு சொல்லிட்டு. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும், நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென் அப்படின்னு சொல்லி அவர கனப்படுத்துறாரு. இந்த நாட்கள்ல எத்தனை பேருடைய வாழ்க்கைகள்லாம் மரிச்சு போன சூழ்நிலையில இருக்கு. வியாதி நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக சோர்ந்து போன நிலைமையில இருக்கீங்களா? நீங்க உங்களுடைய சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஜீவிக்கிற தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர். மரணத்தையே ஜெயித்தவர் அவர். அவர் உங்களுக்குள்ள இருக்காரு. அவர எழுப்புங்க, தட்டி கூப்பிடுங்க, எழுப்புங்க. ஆண்டவரே! இப்படிப்பட்ட காரியம் இருக்கு. இது எனக்கு நேரிடுறதுக்கு நான் தகுதியா? நீங்க எனக்குள்ள இருக்கீங்கல்ல. இத நான் மேற்கொள்ள பலத்த குடுங்க. எனக்கு சொல்லிக் குடுங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேளுங்க. கர்த்தர் உங்கள வழிநடத்துவார். அந்த தேவனை என்னைக்கு நம்ப அவர நோக்கி பார்க்கிறோமோ, அன்னைக்கு நம்மளுக்கு விடுதலை. அவர திரும்பி பார்க்க வைக்கணும். எப்படி அந்த ஸ்திரீ அவர் வஸ்திரத்தின் ஓரத்த தொட்ட உடனே அவருடைய வல்லமை அவர் புறப்பட்டு போனத உணர்ந்து திரும்பி பார்த்தாரோ, அதுபோல அவர வர்ணிச்சு பேசணும் நீங்க. ஆண்டவரே! இப்படிப்பட்டவர்ப்பா நீங்க. நீங்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். வித்தியாசமான வார்த்தைகள்னால ஆண்டவர புகழ்ந்து பேசும்பொழுது, என் மகன் வித்தியாசமா என்ன குறிச்சு மேன்மை பாராட்டுறான்னு சொல்லிட்டு அவருடைய பார்வை உங்க மேல படும். அவர் உங்க பக்கம் திரும்பிட்டாரு, எழும்பிட்டாருன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற போராட்டம், பிரச்சனைகள், ஆயுதங்கள் எல்லாமே துவண்டு போயிடும். எதுவுமே வாய்க்காது. அதனால எத குறிச்சும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. உங்க கோல துளிர்க்க பண்ணுவார். எப்படி ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்ததோ, அதுபோல உங்களுடைய கோல் துளிர்க்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.